ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் எல்லாருமே வந்து அப்படியே காவேரிக்காக என்ன பண்ணுறது சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பமே இப்படி தான் இருக்காங்க போல, அவளெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகினியை வந்து இங்கே எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து காவேரி வந்தோடனே சாரதா வந்து காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அங்கே என்னடி நடந்துச்சு, அந்த ராகினி ஒன்று ஏதாவது சொன்னாலானோடனே ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. விஜய் அடிச்சது எல்லாத்தையுமே. அப்போ உடனே கங்கா சொல்றாங்க, நீ அவளுக்கு ஒரு அறை விட வேண்டியதானடி அப்படின்னு. உடனே அப்புறம் எல்லா காவேரி என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருமா, அவளை நானே பார்த்துக்குவேன். நீங்க சும்மா தேவையில்லாம யாரும் அவளை பத்தி இங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு உடனே சாரதா உடனே திட்டுறாங்க. எப்படி இந்த மாதிரி தான் கங்கா உன்னை வந்து எதுவும் நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பழியும் நீயே போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு உடனே இப்ப பாட்டி வேற கேக்குறாங்க, காசு எப்படி ரெடி பண்ணுனேன்னு உடனே அப்ப கங்கா சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன பாட்டி கேக்குற, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருப்போம், நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப குமரன் வந்து கடையில உட்காந்து என்னென்னலாம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து கங்கா வராங்க. இப்ப கங்கா வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி கடை திறந்தப்ப காவேரி ஒரு gift தந்தாலாங்க, அது எங்க அப்படின்னோடனே இப்ப குமரன் சொல்றாரு, அதுதான் நீ அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டியாண்ணா, எங்கன்னு எனக்கு தெரியாதோடனே நான் தூக்கி எறிஞ்சதே எனக்கு தெரியும், அதை நீங்க பத்திரமா எடுத்து வச்சதையும் நான் பார்த்தேன், பார்த்துட்டு தான் நான் அமைதியா இருந்தேன், அதை எடுத்தாங்க அப்படின்னோடனே இப்ப குமரன் வந்து அதை எடுத்து குடுக்குறாரு. அப்ப கங்கா அத ஓப்பன் பண்றாங்க. அத வந்து இங்க குமரன் வந்து வீடியோ எடுக்குறாரு. அவங்க வந்து ஓப்பன் பண்ற அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையுமே. இப்ப கங்கா வந்து அதுல ஒரு குட்டி விளக்கு இருக்குது. அவங்க ஏற்கனவே வச்சிருந்த விளக்கு எடுத்துட்டு, அந்த விளக்கு எடுத்து வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா ஒரு சிசர் இருக்குது. அத வச்சு துணிய கட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு குமரன். இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து காவேரி வெளியில உட்காந்து மொபைல் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது, அஜயும், ராகினியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அஜய்க்கு வந்து எதுக்கு இப்ப என் மேல இவ்வளோ கோபப்படுறன்னோனே, ராகினி என்ன சொல்றாருன்னா, அந்த விஜய் உன்னை அடிச்சப்ப நீ அடி வாங்கிட்டு சும்மா நிக்கிற, உனக்கும் கை இருக்குல்ல, திருப்பி அடிக்க வேண்டியதானன்னோனே, இப்ப காவேரி வந்து, என்னது என் வீட்டுக்காரர நீங்க அடிச்சிருவீங்களாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோனே, இப்ப ராகினி என்ன கேட்குறாங்கன்னா, உனக்குன்னா சென்ஸ் இல்ல, நாங்க 2 பேரும் பேசியிருக்கும்போது நீ எதுக்கு இடையில வரன்னோனே, ஓ! சென்ஸ பத்திலாம் நீ பேசுறியா? என் வீட்டுக்காரர பத்தி பேசுனா நான் தாம்மா வருவேன். வேற யார் வருவா? இந்த மாரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்கும்போது, இப்ப ராகினி வந்து காவேரி அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. இங்கேருந்து நர்மதா என்ன பண்றான்னா, ஒரு சின்ன கல்ல தூக்கி ராகினியோட தலையிலேயே போட்டுருதா, அப்ப அது வந்து லைட்டா போய் பட்டோனே ராகினி கத்த ஆரம்பிக்கிறாங்க. "என்ன அஜய், நீ இப்பவும் கூட வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிறன்னோனே" இப்ப அஜய் வந்து நர்மதா கிட்ட வந்து, "என்ன பாப்பா, இப்படி பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு கல்ல தூக்கி எறியுதன்னோனே" "என்னது பாப்பாவா?" அப்படி சொல்லிட்டு ராகினி செம்ம டென்ஷன் ஆகி உள்ள போயிடுறாங்க. இப்ப காவேரி வந்து அப்புறமா நர்மதாக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பெரியவங்க பிரச்சனையில நீ வரக்கூடாது. அவங்க அப்படிதான் கத்திட்டே இருப்பா. அவலாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. அவள நானே பார்த்துக்குவேன். நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.